இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் முட்டை பொரியை வச்சு ஒரு சூப்பரான மசாலா முட்டை பொரி செஞ்சு காமிச்சிருக்கோம். இது நீங்கள் காலையில் டிஃபனுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம், அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஆரோக்கியமானது, இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயவும் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போடுங்க. பொரியில் நிறையா இருக்கும்ன்றதுனால நான் 1/2 ஸ்பூன் மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டுட்டு இதை கிண்டி விட்டுக்கோங்க. முட்டையை ரொம்ப வறுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு வதக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா பொரி போட்டு வதக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு கப் பொரி எடுத்துருக்கேன், அதை போட்டுட்டு அந்த முட்டையோடு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த பொரி முட்டை எல்லாமே நல்லா சேர்ந்து சூப்பராக வந்துடும். மசாலா முட்டை பொரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.